தேசமெல்லாம் நின்ற திருமாலிரும் ஜோலை கேசவ நம்பி கள்ளழகர் வடிவம் பூண்டு வைகை ஆற்றிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுற்றி எல்லா இடங்களிலும் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த பெருமானுடைய திருநாமம் ஒலிக்க விண்ணதிர நமக்கெல்லாம் உடம்பு மெய்சிலிருக்கிறது. பார்ப்பதற்கு காண கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்களே, அந்த காட்சியை, அந்த தருணத்தை, அந்த நொடியினை நாம் இப்பொழுது கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்தி தொலைக்காட்சியினுடைய நேரலை வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டு முழுவதும் காத்திருந்த அந்த தருணம், அந்த நொடி, அந்த பாக்கியம் இப்பொழுது நமக்கெல்லாம் கிட்டி இருக்கிறது. 3 முறை இப்பொழுது வைகை ஆற்றிலே கள்ளழகர் பெருமான தங்க குதிரை வாகனத்திலே சுற்றி வருவார். அந்த காட்சியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் எல்லோரும் கைகளிலே தீபம் ஏந்தி இனி வரும் நாளெல்லாம் எல்லோருக்கும் ஒளிமயமாக அமைய வேண்டும் பெருமானே உன்னுடைய அருளாலே என்று அவனுடைய தாளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். மிக அழகாக நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற, உனக்கென்ன கவலை, பகவத்கீதையிலே பெருமான் உபதேசித்திருப்பாரே மா சுச என்று. அப்படி என்றால் கவலையை விடு, என்னிடம் சரணாகதி செய் என்று சொல்லுவார். அதை போல என்னை பார்ப்பதற்கும் என்னை தரிசிப்பதற்கும் என்னை உபசரிப்பதற்கும் இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்களே, கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் உங்களையெல்லாம் காக்க மாட்டேனா என்று அபயஹஸ்தத்தோடு இப்பொழுது கள்ளழகர் பெருமான் வைகை ஆற்றிலே கம்பீரமாக தங்க குதிரை வாகனத்தில் வரக்கூடிய அந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஸ்ரீபாத தாங்கிகள் இருக்கிறார்கள் பாருங்கள். ஸ்ரீபாதம் என்று சொன்னால், ஸ்ரீ என்றால் பெருமான், அவனுடைய பாதம் தாங்கக்கூடியவர்களுக்கு ஸ்ரீபாத தாங்கி என்று திருப்பெயர் சொல்லப்படுகிறது வைஷ்ணவத்திலே. எத்தனை அற்புதமான அழகான பெயர் பாருங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுடைய பாதத்தை எடுத்து நாம் கைகளிலே பார்த்தால் அவ்வளோ ஒரு திவ்யமாக இருக்கும், நமக்கு மைசிலிருக்கும். அந்த குழந்தையினுடைய மனதை கொண்ட இறைவன் இப்பொழுது கள்ளழகர் வேடம் பூண்டு கள்ளழகர் வடிவம் கொண்டு நம்மிடையே வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த திருமாலினுடைய பாதத்தை தாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். இந்த அற்புத காட்சியை காணும் நாம் எல்லோருமே புண்ணியம் செய்தவர்கள் தான். எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்கும். இன்னும் தொடர்ந்து தரிசிப்போம். ரங்கனுக்கு நடையழகு, வரதனுக்கு குடையழகு, அமுதனுக்கு கிடையழகு, பார்த்தனுக்கு உடையழகு, நம்முடைய கள்ளழகருக்கு படை அழகு என்று சொல்வது போல மிக பெரும் பக்தகோடி படைகளை எல்லாம் திரட்டி வந்து அழகு காட்சி அளித்திருக்கிறார் கள்ளழகர் பெருமான். வைகை ஆற்றிலே சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான அந்த தருணம் இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது. விண்ணதிர மண்ணதிர மதுரையே குலுங்க குலுங்க கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு பக்தர்கள் எல்லோரும் கள்ளழகருடைய திருப்பாதங்களிலே தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைத்து மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மங்கள மகளிரெல்லாம் கைகளிலே தீபங்கள் ஏந்தவும், சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆலவட்டம் வீசவும், வெண்கொற்றர் கொடை பிடிக்கவும், அவனுடைய பதாகைகளை தாங்கியும் எல்லோரும் தலைக்கு மேலே கைகளை கூப்பி கோவிந்தா நாராயணா கேசவா முகுந்தா என்றெல்லாம் அவனுடைய திருநாமத்தை சொல்லி வணங்கிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் எல்லோரும் தங்கள் கைகளிலே ஆடைகளை எடுத்து சுழற்றி அடிந்து, எங்கள் கள்ளழகர் வந்துவிட்டார், எங்கள் அழகர் எங்கள் வைகை ஆற்றிலே எழுந்தருளி விட்டார், இனி வரக்கூடிய நாளெல்லாம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒளி துளிர்விட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இனி வரக்கூடிய நாளெல்லாம் எல்லோருக்கும் சுபிக்ஷங்கள் நிறையவும் நாமும் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.